கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நம்முடைய குடும்பத்திலே ஏற்பட்ட திறப்பை எப்படி அடைப்பதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தங்க வைக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய சமூகம் தான் அந்த திறப்பை அடைக்கிறதுக்கு அது உதவி செய்யும் என்ற கர்த்தர் கூட இருந்தால் யாரும் உள்ளுக்குள் வர முடியாது என்ற கர்த்தரினுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். அதான் நாங்கள் பார்த்து அப்படித்தான் நான் திறப்பை அடைக்க முடியும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தை என்னுடைய குடும்பத்திலே நான் தங்க வைக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அதில் முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம். யோசுவா 1:7 என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைப்படி செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து பாருங்கள், இந்த உலக ரீதியாக நாம் பல காரியத்தை நாம் கவனித்து நாம் செயல்படுகிறோம். நமக்கு பாதிப்பு வராதபடிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு வராதபடிக்கு பிள்ளையை நாம் எச்சரித்து நாம் கவனமாக இருன்னு சொல்லி நாம் அவனை எச்சரிக்கிறோம். அப்போ நாமும் பார்த்திங்கன்னா கவனமாய் நாம் பல காரியத்தை நாம் செய்கிறோம். இந்த நமக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. நாம் வாகனத்தில் போகும்போது கவனமாக நாம் வாகனத்தை ஓடுகிறோம். ஸோ பல உலக ரீதியாக பல காரியங்கள் எல்லாம் நாம் கவனமாக நாம் செயல்படுகிறோம். ஏன்னா நாம் கவனஈனமாக இருந்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதே போலத்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்ய ஒவ்வொரு குடும்பமும் கவனமாக இருக்க வேண்டும். எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்கான்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணாடிக்கு முன்னே நம்மை பரிசோதிக்கிறோம், நம்ம சரி செய்கிறோம். எல்லாம் நம்முடைய சரீரத்தை தலைமையெல்லாம் பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். பாருங்கள், அப்போ அதே போலத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்னா நாம் கர்த்தருடைய வார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா, குடும்ப வாழ்க்கை இருக்கா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் கவனிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதான் நான் கடந்த முறை நாங்கள் பார்த்து ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 2வது காரியம் என்னென்றால் தான் யோசுவா 1:7 பார்க்குறோம். அது சொல்லப்பட்டிருக்கேன்டா, உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய், கவனமாக இருக்கிற மாத்திரம் நீ மிகவும் பலக்கொண்டு திடமனதாக இருன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு பார்க்குறது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அப்போ 1வது காரியம் நாங்கள் பார்த்தோம், நாம் கர்த்தருடைய வார்த்தை செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. 2வது பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாதிருக்க வேண்டும். அதான் முக்கியம். ஒன்று கவனமாக இருக்க வேண்டும், 2வது பார்த்தீங்கன்னா விலகாதிருக்க வேண்டும். அப்போ கவனமாக இருப்பதுக்கும் விலகாதிருப்பதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கவனமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாம் முயற்சி பண்ணுகிறோம், அந்த காரியத்தில் கவனமாக நாம் செய்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விலகாது இருக்க வேண்டும். அப்போ அந்த நாங்கள் தெரிஞ்செடுத்த அந்த காரியத்தை அந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் எடுக்கிறோம் தானே, அதெல்லாம் உறுதியாக இருந்து நான் என்ன செய்ய விலகாது இருக்க வேண்டும், அதை நாம் செயல்படுத்துகிறோம். அப்போ கவனத்தை நாம் எடுத்து அதை நாம் செயல்படுத்துகிறோம். அதான் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது விலகாது இருக்க வேண்டும். அப்போ 2வது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் என்றால், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற 1வது பாருங்க, போகும் எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, போகும் எல்லா இடங்களிலும். பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல காரியத்தை நாம் செய்கிறோம். உலக ரீதியாக பல காரியங்களை நாம் செய்கிறோம். வேலைக்கு போவதோ, ஸ்கூலுக்கு போவதோ, ஷாப்பிங் போவதோ, ஸோ பல காரியத்தை நாம் செய்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, போகும் எல்லா இடங்களிலும் புத்திமான நடந்து கொள்வதற்கு. அப்போ நமக்கு பாருங்கள், ஒரு புத்தி நமக்கு தேவை. இப்போ சில காரியத்தை நாம் விழுந்து விடாதபடிக்கு, நம்முடைய மதியினத்தினாலே நாம் விழுந்து விடாதபடிக்கு புத்தியாய் நான் நடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் விட்டு விலகாதிருக்க வேண்டும். பாருங்கள், அது ரோமர் 12:2 நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அப்போ இங்கே நான் பார்க்கும்போது போகும் எல்லா இடங்களிலும் நான் புத்திமான நடந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறோம், தாவீது எல்லாத்திலும் புத்திமான நடந்து கொண்டான்னு சொல்லி உலக காரியங்களுக்கு. ஆனால் உலக காரியங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் புத்தியாக நடந்து கொள்வதற்கு நமக்கு புத்தி தேவை. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த உலக காரியத்து மாத்திரம் அல்ல, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நமக்கு புத்தி வேண்டும். என்ன புத்தி என்றா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நன்மை என்னதுன்னு சொல்லி எனக்கு தெரிய வேண்டும். அடுத்தது அவருக்கு பிரியம் என்ன, அவருக்கு என்ன பிரியம். அடுத்தது பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று சொல்லி எனக்கு அந்த பகுத்தறிவு எனக்கு வேண்டும். அப்போ அதற்கு பார்த்தீங்கன்னா உலக ரீதியான ஞானத்தை வச்சு இதை நான் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ எனக்கு அதுக்கு விசேஷத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு புத்தி வேண்டும். அதான் சொல்லி நீ போகும் எல்லா இடங்களிலும் புத்தியமான நடந்து கொள்வதற்கு. அப்போ பாருங்கள், அப்போ நான் போகிற எல்லா இடங்களிலும் உலக ரீதியான வாழ்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தி தேவை. அதை வடிவாக நாம் செய்வதற்கு அதான் தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார், யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுத்தார். அப்போ அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நமக்கு புத்தி வேண்டும். அந்த புத்தி என்ன செய்யும் என்றால், தேவனுக்கு எது நன்மை என்று சொல்லி அதை எனக்கு கற்றுத்தரும். எது தேவனுக்கு நன்மை, எது அவருக்கு பிரியம், அவருடைய சித்தம் என்ன, அதை நாங்கள் பார்த்தோம். அப்போ அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி அந்த அறிவு எனக்கு வரும். அப்போ என்னுடைய மனம் என்ன செய்கிறேன்டா புதிதாக்கப்படும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த புத்தி எனக்கு எதுக்கு தேவை என்றால், நான் உலக வாழ்க்கையிலே நான் வாழும் போது பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மறுரூபமாக வேண்டும். அப்போ என்னோட வாழ்க்கையில மறுரூபம் ஆக பாருங்க, இயேசுவின் வருகை வரும்போது நான் உடனே மறுரூபமாக முடியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் காணப்படுகிறது. எப்படி மறுரூபம் எனக்கு வருகிறது, தேவனுடைய சித்தம் என்னென்று சொல்லி எனக்கு அந்த காரியம் அந்த புத்தி எனக்கு கற்றுத்தருகிறது. அவருக்கு எது பிரியம் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய நன்மை என்னென்னு சொல்லி எனக்கு அந்த புத்தியாய் நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்கிறது. அப்பதான் போகும் எல்லா இடங்களிலும் புத்தியமான நடந்து கொள்வதற்கு. அப்போ எனக்கு அந்த புத்தி எனக்கு தேவை. அதனால தான் நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகாதிருக்க வேண்டும். என்னோட கர்த்தருடைய வார்த்தை தான் பாருங்க, அது கர்த்தருக்கு எது நன்மை என்று சொல்லி எனக்கு சொல்லித்தரும். அவருக்கு எது பிரியம் என்று சொல்லி எனக்கு சொல்லித்தரும். அவருடைய சித்தம் எதென்று சொல்லி எனக்கு சொல்லித்தரும். அப்போ அதை நான் செய்ய பார்த்தீங்கன்னா என் மனது புதிதாகி கொண்டிருக்கும். அப்போ அதனாலே பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் காணப்படும். அப்போ மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவை என்னிடத்தில் காண்பார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் காணப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ அது என்னென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குணாதிசயங்கள் மாறிக்கொண்டிருக்கும், என்னுடைய சுவாபங்கள் மாறிக்கொண்டிருக்கும். அப்போ அதுக்குத்தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும். என்றா கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு புத்தியை தரும். உலக காரியத்துக்கு மாத்திரம் அல்ல, உலக காரியத்துக்கு நமக்கு புத்தி வேண்டும், அதுவும் கர்த்தர் தருகிறார். தான் தாவீது யோசேப்பெல்லாம் நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு புத்தி வேண்டும். ஏனென்றா அப்போ தான் கர்த்தருக்கு எது பிரியம், அவருடைய நன்மை என்ன, அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற விதமாக என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய குணாதிசயங்கள் மாறும், என்னுடைய சுவாபங்கள் மாறும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில மறுரூபம் காணப்படும். அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் விட்டு விலகாதிருக்க வேண்டும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏன் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் என்றால், ரெண்டாவது தேவனுடைய சாயல் எனக்குள் காணப்படுவதற்காக. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருட்டாக்கினான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது ஏன் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும் என்றால், ரெண்டாவது தேவனுடைய சாயல் எனக்குள் காணப்படுவதற்காக. அதாங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வசனம் 3 காரியங்களை செய்கிறது. ஒன்று, தேவனுடைய சாயலாக என்னை மாற்றுகிறது. இன்னொன்று, தேவனுடைய மகிமை எனக்குள் காணப்படுகிறது. மூன்றாவது பார்த்தா எனக்குள் வெளிச்சம் உண்டாகிறது. பாருங்க, இதுதான் 3 முக்கியம் இந்த உலகத்திலே. நமக்கு தேவனுடைய சாயல் வர வேண்டும், மனுஷ சாயல் அல்ல. பாருங்க, ஆதாமின் சாயல். அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய சாயலாலே தான் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் பாவம் செய்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய சாயலினாலே அவன் குமாரனை பெற்றான்னு சொல்லி அங்கே நான் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனுஷ சாயல் வரக்கூடாது, தேவனுடைய சாயல் முக்கியம். தேவனுடைய சாயல் வர வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை எனக்குள் இருக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா எனக்குள் வெளிச்சம் காணப்படும். பாருங்க, அப்போ தான் உலகம் பார்க்கும், அதை இந்த 3 காரியத்தை பார்க்கும்.
அதனால தான் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் விலகாதிருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நான் பிடித்து கொண்டிருக்க, அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்ய, அதான் முதல் நாங்கள் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லி. அப்போ அதை நான் கவனமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகாமல் அதை நான் கை கொண்டு செய்யும் போது பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே மறுரூபம் உண்டாகும். அதான் நாங்கள் பார்த்த முதலாவது காரியம், மறுரூபம் உண்டாகும். அது அப்போ அதுக்கு புத்தியாக நான் நடப்பேன். அப்போ அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முக்கியம். பாருங்கள், இப்போ நாங்கள் ரெண்டாவது பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயலாக பார்த்தீங்கன்னா என்னை மாற்றும். அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகாமல் இருக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளோ நன்மையான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்திலே. பாருங்கள், கர்த்தருடைய சாயலாக என்னை மாற்றுகிறது. கர்த்தருடைய மகிமை எனக்குள் காணப்படும். கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள் இருக்கும். இதுதான் முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. அப்போ அதுக்கு மூல காரணம் என்னென்றால், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதிருக்க வேண்டும். சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.